ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் மிகவும் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய உடன்படிக்கை என்கிற தலைப்பில் ஒரு சீரியஸ் ஆஃப் மெசேஜஸை நாம் கேட்டு வருகிறோம். சுமார் 3 வாரங்களுக்கு மேலாக நாம் இதை தியானித்து வருகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹalleluya, thank you Jesus, amen. நெட்டில் ப்ராப்ளமா? ஹalleluya, amen, amen, praise the Lord, praise the Lord, thank you Jesus. I hope you are hearing. ஆமென். எனக்கு நெட்வொர்க் கிளினிக் இஷ்யூஸ், ஆமென், ஸ்தோத்திரம் இருக்கிறது. ஓகே 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 ரைட். ஆமென், ஷலோம், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்களை நாம் என்ன செய்கிறோம்? தியானித்து வருகிறோம். ஸோ புதிய உடன்படிக்கை கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததன் மூலமாக நம்மோடு கூட செய்து கொண்ட அந்த நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேத புஸ்தகத்தில், குறிப்பாய் பழைய ஏற்பாட்டில் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட செய்து கொண்ட மற்ற உடன்படிக்கைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்களை முழுமையாக நாம் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். இன்ஃபேக்ட் நாம் இப்பொழுது ஓல்டு கவனன்ட், பழைய உடன்படிக்கை என்கிற தலைப்பில் புதிய உடன்படிக்கையினுடைய ட்ரூத்ஸை, சத்தியங்களை நாம் கற்று வருகிறோம். நிச்சயமாய் இவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நம்புகிறேன். ஆமென். இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு புரிகிறது என்பதையும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் இன்றைக்கும் அந்த யூதர்களுடைய திருமண முறை, அந்த 12 ஸ்டெப்ஸ் டு த ஜூயிஷ் வெட்டிங் என்கிற தலைப்பில் திரும்பவும் இன்றைக்கும் நாம் பேச போகிறோம். ஏனென்றால் சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்களோட பிதாவாகிய தேவன் செய்து கொண்ட அந்த பழைய உடன்படிக்கை, இட் வாஸ் அ மேரேஜ் கவனன்ட், அது ஒரு திருமண உடன்படிக்கை. ஹalleluya. அது எப்படி அழகாக அது திருமண உடன்படிக்கைக்கு ஒத்தது என்பதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். சோஃபார் ஐ ஹோப் 8 ஸ்டெப்ஸை நாம் என்ன செய்திருக்கிறோம்? தியானித்திருக்கிறோம் இல்லையா? ஹalleluya, ஆமென். மறுபடியும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த யூத திருமணத்தில் 12 ஸ்டெப்ஸ் உண்டு. அதில் 8 ஸ்டெப்ஸை நம்ம தியானித்திருக்கிறோம். ஸ்டெப் நம்பர் 1, செலெக்ஷன் ஆஃப் பிரைடு. மணவாட்டியை எப்படி மணவாளன் ஆமென் தேர்ந்தெடுக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத நம்மை ஆமென் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செஞ்சார்? செலக்ட் பண்ணார். ஹalleluya, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஸ்டெப் நம்பர் 2, பிரைஸ் ஃபார் த பிரைட். மணவாட்டிக்கு மணவாளன் கொடுக்கக்கூடிய ஆமென் அல்லது செலுத்தின ஆமென் விலை கிரயம். ஹalleluya. ஆகவே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி, அதை எபிரேய மொழியில் மொஹர் என்று சொன்னோம் இல்லையா? அந்த மொஹரை நமக்காக சிந்தி மெய்யாகவே நம்முடைய பாவங்களை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு ஆமென் நம்முடைய துக்கங்களை சுமந்து நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டு ஆமென் நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை ஆமென் விலையாக ஆமென் தன்னையே கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். ஸ்டெப் நம்பர் 3, கெட்டுபா. ஆமென் அந்த என்கேஜ்மெண்ட், பெட்ராத்தல், நிச்சயதார்த்தத்திற்கு அடையாளமாக தன்னுடைய ஆமென் ஆசைகளை, விருப்பங்களை, பிரமாணங்களை, கட்டளைகளை அவர் எழுதி மேரேஜ் டாக்குமெண்ட்டாக நமக்கு கொடுத்தார். ஸ்டெப் நம்பர் 4, பிரைடு கன்சென்ட், மணவாட்டியினுடைய வாய்ப்பிறப்பு. ஆமென். ஸ்டெப் நம்பர் 5, கப் ஆஃப் த கவனன்ட், அதாவது உடன்படிக்கையினுடைய கோப்பை என்று அழைக்கப்படுகிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த காரியம். இன்ஃபேக்ட் பஸ்கா பண்டிகையிலும் அதை பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட அந்த மேல் வீட்டில் அவர் கொண்டாடின அந்த பஸ்காவிலும் அந்த கப்பை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். ஸ்டெப் நம்பர் 6, கிஃப்ட்ஸ் ஃபார் த பிரைட். ஸ்டெப் நம்பர் 2, இட் இஸ் அபவுட் த பிரைஸ். ஆமென் நமக்கு கொடுத்த விலை கிரயம். ஸ்டெப் நம்பர் பார்த்தீங்கன்னா 6ல் அவர் கொடுத்த பரிசுகள், பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வரங்கள், அவருடைய கனிகளை நாம் என்ன செய்தோம்? நம்ம பார்த்தோம். ஸ்டெப் நம்பர் 7, கிளென்சிங் ஆஃப் த பிரைட். ஆமென் மணவாட்டி தன்னை அர்ப்பணித்ததற்காக, தன்னை ஒப்பு கொடுத்ததற்காக அவன் மிக்வா மூலமாக தன்னை கழுவிக்கொண்டு முழுமையாய் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்ததை நாம் பார்த்தோம். ஸ்டெப் நம்பர் 8, ஆமென் மணவாளன் அதனுடைய என்கேஜ்மெண்ட் முடிச்ச உடனே மணவாட்டியை விட்டுவிட்டு, குறிப்பாய் பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே மணவாட்டியை விட்டுவிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் மணவாளன் ஆமென் நாம கடந்து செல்லுகிறத நம்ம பார்த்துருக்கிறோம்.
சோ இவைகள் அனைத்தும் பழைய உடன்படிக்கையிலேயும் உண்டு, புதிய உடன்படிக்கையிலும் உண்டு. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில ஆமென் பிதாவாகிய தேவன் யூதர்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை நம்ம இதை பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் அந்த 12 ஸ்டெப்ஸ் ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியாவிட்டாலும் பழைய ஏற்பாடு முழுவதையும் நம்ம படிக்கும் பொழுது, குறிப்பா தோரா முழுவதையும் படிக்கும் பொழுது இந்த ஸ்டெப்ஸ் அனைத்தும் ஆங்காங்கே பிரிந்திருக்கிறத அல்லது ஆங்காங்கே பறந்து கிடக்கிறத நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நாங்கள் அவைகள் ஒன்றாக சேர்த்து என்ன செய்கிறோம், ஒரு அழகான ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஸ்டெப் நம்பர் 1 இருந்து ஸ்டெப் நம்பர் 8 வரைக்கும் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார். பழைய ஏற்பாட்டில் நாம பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஓல்டு கவனன்ட்ல இருக்கக்கூடிய இந்த அத்தனை ஸ்டெப்ஸையும் அல்லது இந்த அத்தனை படிகளையும் 1 முதல் 8 வரைக்குள்ள அத்தனை படிகளையும், திருமணத்திற்குள்ள நடக்கக்கூடிய இவ்வளவு அவ்வளவு நிகழ்வுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து விட்டார், நிறைவேற்றி விட்டார். So step number 9, step number 10, 11 and 12 இந்த நான்கும் இனிமேல் தான் நடைபெற போகிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையா இருக்கட்டும், தாவீதோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையா இருக்கட்டும், நோவாவோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையா இருக்கட்டும், தி ஓல்டு கவனன்ட் பழைய உடன்படிக்கையா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட தேவன் செய்து கொண்ட புதிய உடன்படிக்கையா இருக்கட்டும், இவைகளெல்லாம் இன்னும் முற்றிலுமாய் நிறைவேறி தீரவில்லை. இவைகளுடைய சில அம்சங்கள் இன்னும் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. நல்லா புரிந்துக்கோங்க. Still, more of the the promises of the covenant has yet to be fulfilled. In fact, நீங்களும் நானும் நிச்சயிக்கப்பட்டு தான் இருக்கிறோமே ஒழிய இன்னும் என்ன செய்யவில்லை, திருமணத்திற்குள்ள போகவில்லை. இன்னும் மணவாளன் திரும்ப வந்து ஸ்தோத்திரம் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தோடு நாம் இணைக்கப்படும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த உடன்படிக்கைகளின் மூலமாக தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை பிராமிஸ முற்றிலுமா நம்ம என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையை பற்றி சொல்லும் பொழுது நான் சொன்னேன், ஆபிரகாம் கூடாரங்களிலே வாழ காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, நித்தியமாய் என்றைக்கு மெசியாவோடு கூட நம்ம வாழ போகிறோமோ அன்றைக்கு தான் ஸ்தோத்திரம் எனக்கு ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கையினுடைய ப்ராமிசஸ் நிறைவேறுகிறது என்பதை அவன் உணர்ந்து கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் நம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கைகளிலே எல்லாம் இன்னும் முழுமையாக பூரணமாகவில்லை, முழுமை அடையவில்லை. Still more promises in the covenant has yet to be fulfilled. அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். he has finished everything. சிலுவையில it is finished அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டி ஆகுவதற்கு எதை எதிர்பார்க்கிறதோ அவைகளை மாத்திரமே இயேசு கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்றி முடித்து விட்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் கடைசியாக திரும்ப அவர் இந்த பூமிக்கு வந்து நம்மை அவர் தன்னுடைய மனவாட்டியாக மணந்து கொள்ளுகிற வரைக்கும் இன்னும் அவருடைய வேலை முடியவில்லை. ஸ்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பணி முடியவில்லை. இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஒரு நாளும் நீங்களும் நானும் அவரை விட்டு வழி விலகி சென்று விடக்கூடாது. நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இன்ஃபேக்ட் நம்ம தவறும் பொழுதெல்லாம் பிதாவினிடத்துல தன் கையில் இருக்கிற காயங்களை அவர் காண்பித்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா என்ன நோக்கத்தோடு நமக்காக அவர் ரத்தம் சிந்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் இன்னும் இயேசு கிறிஸ்துடைய பணி என்ன செய்யல, முடியவில்லை என்பதை என் அன்பு பிள்ளைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, புதிய உடன்படிக்கையா இருக்கட்டும், பழைய உடன்படிக்கையா இருக்கட்டும், குறிப்பாய் பழைய உடன்படிக்கையில இன்னும் நிறைவேற வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். அதாவது பழைய உடன்படிக்கை என்று ஓல்டு கவனன்ட் வந்தால் பண்டிகைகளை நம்ம பேசாம இருக்கவே முடியாது. ஏன்னா தோராவில் இன்ஃபேக்ட் நியாயப்பிரமாணத்தில் தான் பண்டிகைகளை பற்றி பேசப்படுகிறது. பொதுவாக பண்டிகைகள் என்றாலே எல்லாரும் சொல்லுவாங்க தட் இஸ் ஜூயிஷ் ஃபீஸ்ட், அது யூதர்களுடைய பண்டிகை, அதற்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படி இல்லை, பைபிள்ல எங்கேயுமே யூதர்களுடைய பண்டிகை என்று இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தான் இருக்கிறது யூதர்களுடைய பண்டிகையில் வரும்பொழுது. பட் இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மூல பிரதியை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யூதர்களுடைய பண்டிகை சமீபித்த பொழுது என்கிற அந்த வேர்டு மூல பிரதியிலே இல்லை. ஐ எம் சீரியஸ்.
மூல பிரதியிலே, அதாவது கிரேக்க மொழியில, ஆமென், இன்ஃபேக்ட் தி ஒரிஜினல், ஆமென், அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல யூதர்களுடைய பண்டிகையில் ஒன்று வந்தபோது அப்படின்ற வேர்டு கிடையாது. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். காலங்களில், சமீப நாட்களில் கூட வேத வசனங்களில் சில வசனங்கள் என்ன செய்திருக்கிறாங்க, மாற்றி அமைத்திருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ லேட்டஸ்டாக வரக்கூடிய NIV டிரான்ஸ்லேஷன்ஸை நம்ம நம்ப முடியறதில்ல. ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய வேர்சஸை, ஆமென், பைபிள்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், நிறைய வேர்சஸ், அதாவது இயேசு கிறிஸ்து மெசியா என்று இருக்கக்கூடிய சில வசனங்களுடைய தன்மையை மாற்றி இருக்கிறாங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல. அதுபோல, அதாவது இது யூதர்களுடைய பண்டிகை, இதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்காக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வரக்கூடிய அந்த வசனத்தை லேட்டர் டேஸ்ல ஆட் பண்ணப்பட்டதாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இட் இஸ் நாட் ஜூயிஷ் ஃபெஸ்டிவல், இட் இஸ் லார்ட்ஸ் ஃபெஸ்டிவல். அது கர்த்தருடைய பண்டிகை என்றுதான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பண்டிகை, இட்ஸ் லார்ட்ஸ் ஃபெஸ்டிவல். யார்? நம்முடைய மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பண்டிகைகள். ஆக when it comes to old covenant, பழைய உடன்படிக்கையை படிக்கும் பொழுது பண்டிகைகளை படித்துதான் ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பாகால்களுடைய அல்லது புறஜாதி புற மதஸ்தருடைய பண்டிகை ஆகிய கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், எஸ்டார் போன்ற பண்டிகைகள் கிறிஸ்தவத்திற்குள் எப்படி நுழைந்தது? மேபி அதை குறித்து இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்த்தாலும், கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் இஸ்டார் என்று சொல்லப்படக்கூடிய, ஆமென், அஸ்தரோத்தை வழிபடக்கூடிய பண்டிகைகள் என்னைக்குமே ஆதி திருச்சபையில் இருந்ததே கிடையாது. லேட்டர் டேஸ்ல கத்தோலிக்க திருச்சபையினுடைய வேலை, ஆமென், புறஜாதிகளுடைய பண்டிகைகள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைந்தது. இன்ஃபேக்ட் இதை பர்பஸாகவே மாற்றும் அந்தி கிறிஸ்துனுடைய வேலை. நீங்க தானியேல் புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்தி கிறிஸ்துனுடைய வேலை நாட்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பண்டிகைகளையும் அவன் மாற்றுவான் என்று, தேவனுடைய நியமங்களை மாற்றுவான், ஓய்வு நாட்களை மாற்றுவான் என்று. ஏற்கனவே அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே ஒரு குறிப்பிட்ட, ஆமென், சபை என்ன செய்தது? எழும்பி காலங்களையும் நாட்களையும் பண்டிகைகளை மாற்றிவிட்டது. ஓல்டு கவனன்ட், பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மணவாளனை குறித்தும் இன்னும் அதிகமான ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவைகள் நமக்கு மறைக்கப்பட்டு விட்டது என்பதை நான் தைரியமாய் பேச விரும்புகிறேன். யாராகிலும் அது யூதர்களுடைய பண்டிகைகள் நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வார்கள் என்றால் ஜாக்கிரதையா இருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். நான் 7 பண்டிகைகளை வேகமாய் சொல்லுகிறேன். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். ஆனாலும் நம்மோடு கூட நாள்தோறும் புதிய ஜனங்கள் திரளாக இணைகிறபடினால, ஆமென், ஸ்தோத்திரம், சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுள்ளேன். when it comes to old covenant 7 பண்டிகைகள் இருக்கிறது. ஒன்று பஸ்கா பண்டிகை, அது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றியது. இரண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவமற்றவராக, ஆமென், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது முதற் பலன் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக முதற் பலனாக உயிரோடு எழுந்ததற்கு அடையாளமாக இருக்கிறது. நான்காவது ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டிகாஸ்ட், பெந்தேகோஸ்தே பண்டிகை, இது பரிசுத்த ஆவியானவர், ஆமென், பிதாவா, ஆமென், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மனவாட்டியாக நம்மளை தேர்ந்தெடுத்ததற்கு அச்சாரமாய், சைன் ஆஃப் தி கவனன்ட். எப்படி விருத்த சேதனம், ஆமென், ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அடையாளமோ, அதே போல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட, ஆமென், இயேசு கிறிஸ்து செய்து கொண்ட புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக சைன் ஆஃப் தி கவனன்ட், சீல் ஆஃப் தி கவனன்ட், உடன்படிக்கையினுடைய முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கவனிங்க, இந்த 4 பண்டிகைகள் நிறைவேறிவிட்டன. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிவிட்டன. ஆமென். யூதர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறிவிட்டன பிராக்டிகலா. என் அன்பு தேவன் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவலா என்ன செய்திருக்கிறது? நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் பீன் ஃபுல்ஃபில்ட் இன் அவர் லைஃப், ஆமென், ஸ்பிரிச்சுவலி. ஆனால் இன்னொரு 3 பண்டிகைகள் இருக்கிறது. சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1, 3, 4, 5வது ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், எக்கால சத்த பண்டிகை. இது மணவாளனாகிய கிறிஸ்து கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நீங்களும் நானும் மறுரூபமாக போகிறோமே, அதற்கு அடையாளமா இருக்கிறது.
அடுத்தது ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மென்ட், பாவ நிவாரண பண்டிகை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறாரே. ஆமென் ஆமென். அந்த கோப கலசத்தின் நாட்கள். ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிரேட் wrath of God, தேவனுடைய கோபத்தினுடைய ஆமென் ஸ்தோத்திரம், அந்த நாட்களில் பூமி நியாயம் தீர்க்கப்பட போகிறதற்கு அடையாளம் ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மென்ட். கடைசியாக ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னாக்கிள்ஸ், கூடார பண்டிகை. என் ஆண்டவரோடு கூட 1000 வருஷம் இந்த பூமியிலே அரசாட்சி செய்ய போகிறோமே, அந்த மகிமையான நாட்களை குறிப்பது கூடார பண்டிகை. ஆகவே ஓல்டு கவனன்ட் முடிந்து விட்டது, அதில் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று நினைப்பீர்கள் என்றால் ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஆமென். ஓல்டு கவனன்ட்ல உள்ள 7 பண்டிகைகளிலே 4 மட்டுமே நிறைவேறி இருக்கிறது. மீதி 3 இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டியது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. It is very very important, amen, to understand the old covenant, understand the truths of the old covenant. Amen. பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய மகிமையான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. சரி, ஸ்டெப் நம்பர் 9 இன்னைக்கு போக போறோம். சோ மணவாளன் மணவாட்டியை நிச்சயித்து கொண்டு, நான் போய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கிற இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வேன் என்று அவர் பிராமிஸ் பண்ணிட்டு, கூடவே பரிசுத்த ஆவியானவரை நமக்காக என்ன செய்திருக்கிறார், விட்டு ஸ்டெப் நம்பர் 8ல அவர் சென்று விடுகிறார். ஹalleluya. ஸ்டெப் நம்பர் 9, ஆமென், இது இன்னும் நிறைவேறவில்லை. ஹalleluya. இது ஓல்டு கவனன்ட்டா இருக்கட்டும், நியூ கவனன்ட்டா இருக்கட்டும், ஸ்டெப் நம்பர் 9ல இருந்து ஸ்டெப் நம்பர் 12 வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. ஹalleluya. அது நிறைவேறத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 9 என்ன, மணவாளன் வருகிற வரைக்கும் மணவாட்டி மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். மணவாட்டி மணவாளனுக்காக அவர் தன்னை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ள வேண்டும். ஹalleluya. என்னைக்கு அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணுகிறானோ, என்னைக்கு அந்த கோப்பையை அவள் அருந்துகிறாளோ, என்னைக்கு ஆமென் அந்த கெத்துபாவை தன்னுடைய கையில் அவள் வாங்குறாளோ, என்னைக்கு அவள் மிக்வா எடுக்கிறாளோ, அன்றைக்கே ஆமென் அவள் என்ன செய்றார், மணவாளனுக்கு சொந்தமாக மாறிவிட்டார். 100% now she belongs to the bridegroom. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே அவளுக்கு மணவாளன் ஒரு வெயில கொடுத்துறார். என்ன கொடுத்துறார், ஒரு வெயில். வெயில்னா தெரியுமில்ல, திருமணத்தில் ஆமென் ஆமென் பொண்ணு என்ன செஞ்சிருப்பாங்க, அணிந்திருப்பார்கள் ஒரு திரை. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமேலும் யாருக்கும் அவளை பார்ப்பதற்கு என்னல உரிமை இல்லை. ஆமென் ஆமென். நீங்க ஆண்டவருக்கு மட்டும்தான் யாரு, சொந்தம். ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம். she has to prepare herself. அவ என்ன செய்யணுமா, அவ என்ன செய்வா, யூத கலாச்சாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நல்ல மேக்கப் போட்டு ஆமென் ஸ்தோத்திரம் எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சு, இல்லையா, நீங்க எஸ்தர் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இவைகளெல்லாம் நீங்க படிக்க முடியும். ஹalleluya. ரூத்தை பற்றி நீங்க படிக்கும் பொழுது, ரூத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் அதை தியானிச்சிருக்கிறோம். அந்த நகோமி ரூத்துக்கு ஆலோசனை சொல்கிறார், அம்மா எண்ணெய் தேய்த்து குளிச்சு நீ என்ன செய், நல்ல வஸ்திரங்களை உடுத்தி நீ போ என்ன செய், போவாசனுடைய கால் கடியில நீ படுத்துக்கொள்ளுன்னு சொல்லுகிறாரு. எஸ்தரை ஏகாய் எவ்வளவு அழகாக அவளை ஆமென் என்ன செய்றா, அவளை ஆமென் ஆயத்தப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் கரைதிரை அற்றவர்களாக உங்களையும் ஆமென் திருச்சபையை தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களாக கொண்டு நிறுத்த வேண்டும் என்பதற்காக நிருபங்களை எழுதுகிறாரு. அதுபோல பக்கத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், கூடவே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவளை அழகுபடுத்துகிறார். ஹalleluya. என்ன செய்யணுமா, தினம் காலை எழும்பி குளித்து மணவாட்டி தரித்திருக்க வேண்டிய வஸ்திரத்தை இவள் தரித்து கொண்டு என்ன செய்யணும், ஜன்னலோரம் போய் உட்கார்ந்துக்குவாளாம். ஆமென். உட்கார்ந்து ஒரு விளக்கை கொளுத்தி வைத்து விட்டு உட்கார்ந்துருப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். தூக்கமே வராது. ஹalleluya. இந்த காலத்துலனா இன்விடேஷன் அடிச்சிருவோம், அடிச்சு ஆமென் ஸ்தோத்திரம் நாம எல்லாருக்கும் கொடுத்துருவோம், இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த இடத்துல திருமணம் நடக்க போகிறது என்று. அந்த நாட்கள்ல அப்படி அல்லவே அல்ல. ஆமென். மணவாளன் போயிருக்கிறார், மேபி 2 மாசத்துக்குள்ளே ஒரு கூடாரத்தை செட் பண்ணிட்டு வரலாம், மேபி 10 மாசத்துக்குள்ள வரலாம். அவர் எப்பொழுது வரப்போறாருன்னு தெரியாது. அன்னைக்கு வாட்ஸ்அப்போ ஆமென் எந்த ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் டெக்னாலஜியே இல்லாததுனால இவளுக்கு எப்போ வருவாருன்னே தெரியாது. So she every day ஆமென் she should be awake. Hallelujah. அவள் ஒவ்வொரு நாளும் எழும்பி ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகணும். ஆமென். எவ்வளவு ஆமென் கடினமான வேலை, அப்படித்தானே? ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. You should be ready every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் மற்ற காரியங்களை குறித்து நம்ம யோசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அவர் திருடன் வருகிறது போல என்ன செய்ய போறார், வரப்போகிறார். எப்பொழுது வருவார் என்று நமக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. ஹalleluya. You should be ready. ஆமென். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே,
2 கொரிந்தியர் 11:2 ஆமென் பவுல் சொல்லுகிறார், கற்புள்ள கன்னிகையை போல ஆமென் மணவாளனுக்கு உங்களை என்ன செய்யணும், நான் ஒப்பு கொடுக்க வேண்டும், என்ன செய்றேன், என்ன ஆமென் நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த வெயில போட்டு உங்களை என்ன செய்றாங்க, ஆமென் மூடி உங்களை பாதுகாக்கிறாங்க. ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஸ்டெப் நம்பர் 9. ஆமென். The consecrated bride should be waiting for the coming of the bridegroom. ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல பழைய உடன்படிக்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை அவர் செய்ய தீர்மானித்தார் என்பதை நாம இப்பொழுது நாம பார்க்க போகிறோம். ஹalleluya. ஆமென். பின்பு நேரம் இருந்தால் அடுத்த ஸ்டெப்புக்கு நாம போவோம். why new covenant? ஏன் தேவைப்பட்டது பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே இருக்கிறார்கள். மோசே வந்து கேட்கிறான், ஜனங்கள் ஐடு சரி ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள். மோசே போய் மேல் ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர் உட்கார்ந்து கெத்துபாவை எழுதுகிறார். 613 கட்டளைகளை எழுதி என்ன செய்கிறார், ஆமென் ஆண்டவர் மோசேயினுடைய கையில கொடுத்து அனுப்புகிறார். சந்தோஷத்தோடு ஆண்டவர் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். மோசே போய் கொடு. ஆமென். இன்னைக்கு எனக்கும் ஆமென் ஸ்தோத்திரம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடையில ஒரு என்கேஜ்மெண்ட் என்ன செய்யட்டும், நடக்கட்டும். ஹalleluya. நடக்கட்டும். ஆமென். பின்பு அவர்களை என்னுடைய மனவாட்டியாக நான் என்ன செய்ய போறேன், ஏற்றுக்கொள்ள போகிறேன். பின்பு அவர்களை நான் எங்க கூட்டிட்டு போவேன், கானானுக்குள்ள அழைச்சிட்டு போவேன்ற ஒரு பெரிய கனவோடு பெரிய தரிசனத்தோடு ஆண்டவர் என்ன செய்கிறார், எழுதி கொடுக்கிறார். இதைத்தான் யாத்திராகமம் ஆமென் ஸ்தோத்திரம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். யாத்திராகமம் 20 நீங்கள் தொடர்ந்து வாசித்து வரக்கூடிய வசனங்கள் அனைத்தும் கெட்டுபாவில் தேவன் எழுதின ஆமென் அவருடைய உள்ளத்தினுடைய ஏக்கங்கள். யார் சொன்னது தோராவை நம்ம படிக்க கூடாதுன்னு? யார் சொன்னது நியாயப்பிரமாணம் நமக்கு அவசியம் இல்லைன்னு? நீங்கள் ஒருவேளை நியாயப்பிரமாணம் நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, ஆமென் உங்களுக்காக அவர் எழுதி கொடுத்த அவருடைய உள்ளத்தினுடைய ஏக்கங்களை நீங்க தெரியாமையே போயிருவீங்க, அறியாமையே போயிருவீங்க. ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், என்னிடத்தில் இந்த புத்தகம் உண்டு, 613 commandments. ஆமென். அருமையான ஒரு சகோதரி, அவங்க அழகாத தொகுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இலவசமாக நான் உங்களுக்கு அனுப்பணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய அட்ரஸஸை நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள் என்றால் ஆமென் நான் அனுப்புகிறேன். பட் ஐம் ஸோ வீக் இன் தட். ஹalleluya. என்ன அப்படின்னா உடனே ஆமென் ஸ்தோத்திரம் இம்மீடியட்டாக அதை செய்வேனா அப்படின்றது எனக்கு தெரியல, பிகாஸ் என்னுடைய ஷெட்யூல்ஸ் அப்படி இருக்குது. பட் மேபி யூ கேன் சென்ட் யுவர் அட்ரஸ். ஐ வில் ட்ரை டு சென்ட் ஆல் திஸ் கமெண்ட்மெண்ட்ஸ். எதர் இங்கிலீஷில் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, தமிழில் கூட இருக்கிறது நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பியூட்டிஃபுல்லான அந்த கமாண்ட்மெண்ட்டை கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். ஹalleluya. அது நம்ம ரெண்டா பிரித்து பார்க்கணும். ஒன்று 10 கட்டளைகள், இன்னொன்று ஆமென் மற்ற கற்பனைகள். அது நம்ம வர 2-3 நாட்களில் நம்ம அதை தியானிக்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அந்த கேட்டுபாவை கற்பலகைகளை ஆண்டவர் தன்னுடைய சொந்த விரலால் எழுதி என்ன செய்கிறார், மோசேயுடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். மோசே அதை எடுத்துட்டு அவன் கீழே வருகிறான். ஹalleluya. வரும்பொழுதே ஆண்டவர் மோசேட்ட பேசுகிறார், மோசே சம்திங் ராங். ஆமென். பாளையத்தில் ஏதோ தவறு நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஆமென் நீ போய் பார்த்துட்டு வா மோசே. சம்திங் இஸ் ராங். ஏதோ தவறு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதுதான் ஒரு 40 நாட்களுக்கு முன்பதாக இந்த ஜனங்கள் ஐடுன்னு சொன்னாங்க. நான் உன்னை ஆண்டவரே உமக்கு எங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. பட் இப்பொழுது ஏதோ நடந்து விட்டது, நீ போய் பார் என்று சொல்லும் பொழுது மோசே அந்த 2 ஆமென் கற்பலகைகளை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு அவர் இறங்கி வரும்பொழுது பாளையத்துக்குள்ள பயங்கரமான கூக்குரனுடைய சத்தம் மோசேயினுடைய காதுகளிலே தொனிக்கிறது. ஹalleluya. மோசே யோசுவாட்ட கேட்கிறார், என்னப்பா நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங்? ஆமென். கீழே வந்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் தங்களுடைய மணவாளனை தங்களுக்கென்று ஆமென் ஆமென் தங்களை வழிநடத்தி வந்த ரத்தம் சிந்தின ஆமென் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால மீட்டெடுத்து செங்கடலை 2ஆக பிளந்து பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களை வழிநடத்தி பார்வோனையும் அவனுடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு ஆமென் ஆமென் போட்ட அவங்களுடைய மணவாளனை மறந்துவிட்டு ஒரு 40 நாட்களுக்குள்ளாகவே ஐயோ மோசே போய்விட்டார், நம்மை நடத்தி வந்த தெய்வம் மோசேதான் என்று சொல்லி நினைத்து ஆமென் ஆண்டவரை மறந்து என்ன செய்தாங்க, வேறொரு மணவாளனை தங்களுக்கு சூஸ் பண்ணாங்க. within 40 days 40 நாட்கள் ஆமென் மோசே இல்லை அப்படின்னு உடனே ஆமென் ஆண்டவருக்கு அவர்கள் ஆமென் கொடுத்த வாக்கை ப்ராமிஸை ஆமென் மறந்து terms of the covenant உடைச்சிட்டாங்க, உடைத்து போட்டாங்க. hallelujah. of course they are weaker in when coming to the partner of the covenant. உடன்படிக்கையினுடைய
ஆமென் வீக்கர் பார்ட்னராக இருக்கிறார்கள், நமக்கு தெரிந்ததுதான். ஆனாலும் ஆமென் தங்களை மணந்து கொள்ள வேண்டும் என்று, ஆமென் ஸ்தோத்திரம், தன்னுடைய மணவாட்டியாக உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொன்ன ஆண்டவரை முற்றிலுமாய் மறந்து ஆமென் அவர்கள் எகிப்தில் ஏற்கனவே வழிபட்டு வந்த தெய்வங்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். பொன் கற்றுக்குட்டியை செய்து அதை வழிபட ஆரம்பித்தார்கள். முரட்டாட்டமான ஜனங்கள், கடினமான கழுத்துள்ள ஜனங்கள் உடன்படிக்கையை முறித்து போட்டார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்வை மோசே பார்த்த உடனே தன் கையில் இருக்கக்கூடிய 2 கற்பலகைகளையும் கீழே போட்டு உடைச்சு நொறுக்குகிறத நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் த கெட்டுபா. இது ஆண்டவருடைய லவ் லெட்டர். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இட்ஸ் a marriage document. உங்களுக்கு இது அவசியம் இல்லை. ஆமென். ஆமா என்று சொல்லிட்டு சில நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு என்னத்துக்கு இந்த உடன்படிக்கை, உங்களுக்கு எதற்கு இந்த உடன்படிக்கை, ஆமென் என்று சொல்லி மோசே அதை சுக்குநூறாக உடைத்து விடுகிறத நம்ம பார்க்கிறோம். You know what really happens? In fact, இந்த சத்தியங்களை ஆமென் ஸ்தோத்திரம் கண்களை இந்த எபிரேய பின்னணியில் எனக்கு திறந்து விட்ட சிலரை நான் நினைவு கொண்டு தான் ஆக வேண்டும். முதல்ல என்னுடைய எபிரேய மொழியை நான் கற்றுக்கொண்டது கோயம்புத்தூரில் 2013ஆம் ஆண்டில் நடந்த ஒரு செமினாரில் ஆமென் டாக்டர் கார்ல் கோக் அவர் மூலமாகத்தான் எபிரேய மொழியினுடைய ஆமென் இந்த ரகசியங்களை அல்லது இந்த பின்னணியுடைய ரகசியங்களை நான் கற்றுக்கொண்டேன். பின்பு எனக்கு ஆமென் இந்த பின்னணியை கற்றுக் கொடுத்த அருமையான பாஸ்டர் சாம் பக்தர் அவரே நான் நினைவு கூறுகிறேன். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் கற்றுக் கொடுத்து தான் ஆமென் என்னுடைய கண்களை வேத வசனத்துக்கு திறந்து விட்டார்கள். இன்னைக்கு தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையினால மென்மேலும் நான் இன்னமும் நிறைய கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு ஏராளமான டீச்சர்ஸை கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிகாஸ் they have opened my eyes. ஹல்லேலூயா. சரி போகட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மோசே உடைத்து விட காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை நாம நினைக்கலாம் மோசே கோபத்தினால் அதை உடைச்சு எரிஞ்சானே இருக்கலாம். எஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஆங்கர். பட் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர், உண்மை என்ன தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை மோசே அந்த கெட்டுபாவை, அந்த மேரேஜ் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பருடைய கையில் கொடுத்திருப்பான் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த மேரேஜ் வேலிட் ஆயிருக்கும். ஆமென். அந்த மேரேஜ் would been valid. அந்த மேரேஜ் செல்லுபடி ஆயிருக்கும். செல்லுபடி ஆயிருந்தால் அல்லது அந்த என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வேலிட் ஆயிருந்ததுன்னா கெத்துபாவில் எழுத இருக்கிற பிரமாணத்தின்படி, கெத்துபாவில் எழுதியிருக்கிற உடன்படிக்கைகளை எழுதியிருக்கிற கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்களின்படி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்க இருக்க அத்தனை ஜனங்களையும் ஆண்டவர் கொன்று விடுவார். ஆமென் ஸ்தோத்திரம். கட்டளைகளில் முக்கியமான கட்டளை ஆமென் விக்கிரக ஆராதனை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரதான கட்டளையே என்ன? I am the Lord your God. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே உன்னுடைய மணவாளன். I am the Lord your God. Amen. இந்த முதல் கட்டளையை உடைச்சு எரிஞ்ச இந்த ஜனங்களுக்கு ஆமென், ஒருவேளை அந்த கெட்டுபாவை, அந்த ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பிரமாணத்தை கொண்டு வந்து கொடுத்திருப்பார் என்றால் the marriage would have become valid ஆச்சுன்னு சொன்னா according to the terms which is written in the ketubah. கெட்டுபாவில் அந்த ஆமென் மேரேஜ் டாக்குமெண்ட்ல எழுதியிருக்கிற டேர்ம்ஸின் படி ஒருத்தர் விடாம எல்லாரையும் ஆண்டவர் கொன்று விடுவார். எவ்வளவு ஞானமா ஆமென் மோசே அதை உடைத்திருக்கிறார் பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நான் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். சிலுவையின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு ஆமென் இன்ஃபேக்ட் பழைய உடன்படிக்கையில் ஆட்டுக்குட்டி ஆமென் ஆட்டுக்கடா காளைகளுடைய இரத்தத்திற்கு அதனால மீட்கப்பட்ட ஆமென் அதுல அல்லது அதனால ஆமென் பிதாவாகிய தேவனோடு இணைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது ஆமென் எவ்வளவு வேதனை மோசேக்கு உண்டானது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு விரோதமாய் நாம் துரோகம் செய்வோம் என்றால் எவ்வளவு வேதனையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பலர் நினைக்கிறாங்க புதிய உடன்படிக்கையில் தவறு செய்தால் ஆண்டவர் மன்னித்து விடுவார் என்று. பிரியமான தேவனுடைய பழைய உடன்படிக்கையிலும் மன்னிப்பு தான், ஆமென். புதிய உடன்படிக்கையில் மாத்திரம் இல்ல, ஒருவேளை ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவரும் முறித்திருப்பார் என்றால் இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற தேசமே இருந்திருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்,
மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். எஸ், ஆமென், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஆண்டவர் முறித்திருப்பார் என்றால் இன்னைக்கு இஸ்ரவேல் என்கிற தேசமே கிடையாது. பட் இன்றைக்கும் 1948 ஆண்டுல ஆமென் இஸ்ரேல் தேசம் திரும்ப உருவாகி இருக்கிறது என்றால் ஆண்டவர் அந்த ஜனங்களையும் இன்றைக்கும் நினைவு கூர்ந்திருக்கிறார். தன்னுடைய சார்பில் இன் ஹிஸ் பார்ட் ஒரு நாளும் அவர்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை கர்த்தர் மாற்றவில்லை. மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். when it comes to the old covenant, தேவனுடைய பார்ட்ல அவர் என்ன செய்யல, உடன்படிக்கையை முறிக்கவில்லை. நாம் தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தங்களுடைய பாவத்து நிமித்தமாய் as a weaker partner உடன்படிக்கையை என்ன செய்தாங்க, முறித்து கொண்டார்கள். உடன்படிக்கை விட்டு அவர்கள் தான் வெளியே போனார்கள். தேவன் ஒரு நாளும் போகவில்லை. ஹalleluya. அதனாலதான் அவர் என்ன செய்கிறார், ஆமென், திரும்பவும் உங்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ண போகிறேன், திரும்பவும் நான் உங்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை புதுப்பிக்க போகிறேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 31, 32, 33 திரும்பவும் ஆண்டவர் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். That is the new covenant. பண்ணினாரா? எஸ், பண்ணினார். எப்பொழுது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் அவர் மரித்த பொழுது. ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவதாக அவர் யாரோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்? தன்னை வெறுத்த, தன்னை ஒதுக்கின, ஆமென், தன்னை ஆகாது என்று தள்ளின, ஆமென், அவர் அந்த ஜனங்களோடு கூட தான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். பேதுருவோடு கூட பண்ணினார், பவுலோடு கூட பண்ணினார், யோவானோடு கூட பண்ணினார். Yes, the covenant was renewed. The covenant which the people of Israel broke. I mean, that's the same covenant God renewed with his own people. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலிலே அவர்களோடு கூட பண்ணினதுக்கு பின்பதாகத்தான் புறஜாதியாராகிய நம்மோடு கூட தேவன் புதிய உடன்படிக்கை பண்ணினார் என்கிற ஆமென் ஸ்தோத்திரம் காரியத்தை மறந்து விட வேண்டாம். ஏன்னா பலர் போதிப்பது எப்படி தெரியுமா? ஆமென், பழைய உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை என்றும் புதிய உடன்படிக்கை புறஜாதிகளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்றும் இல்லவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, even the new covenant was made first with the people of Israel. பேதுரு யாரு? ஆமென், பவுல் யாரு? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். பின்பு அவர்கள் மூலமாக நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கைக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஹalleluya. இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கே சிலுவையில் நடந்த ஒரு நிகழ்வை ஆமென் இதே யாத்திராகமம் புத்தகத்தில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் பிரயாசப்படுகிறேன். ஹalleluya. ஆமென். மோசே என்ன செய்கிறார்? உடன்படிக்கையினுடைய அந்த கற்பலகைகளை உடைத்து போட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமேலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆமென் ஆண்டவருக்கு அன்பு இருக்காது. அவ்வளவுதான், அவளை விட்டுட்டாரு, முடிஞ்சு போச்சு, இவங்க உருப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஆமென் ஸ்தோத்திரம் ஒருவேளை மோசே நினைச்சிருப்பான்னு நினைச்சீங்கன்னா இல்லவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு நாள் மோசே அழைக்கிறார். மோசே இங்க வா, நீ மேலே வா, நீ ஒரு வார்த்தை சொல்லு மோசே. இந்த ஜனங்கள் ஆமென் கடினமான ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீ ஒரு வார்த்தை சொல்லு, அத்தனை பேரையும் நான் கொன்னுறேன், அத்தனை பேரையும் நான் சங்கரித்து விட்டு உன்னை ஒருத்தனை நான் பெரிய ஜாதியா மாற்றுறேன், உன்னை கொண்டு நான் என்ன செய்கிறேன், ஆபிரகாமுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன பொழுது மோசே சொன்னா, இல்லப்பா, நீங்க உடன்படிக்கையை காக்கிற தேவன். நீர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர், நீர் ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர், யாக்கோபோடு கூட நீர் உடன்படிக்கை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, வேண்டாம்ப்பா, நீங்க பண்ணின உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்கை, நாங்க முறிச்சிட்டோம், நாங்க உடைச்சு போட்டோம். இட் டசன்ட் மீன் உடன்படிக்கை முடிந்து விட்டது என்று அர்த்தம் இல்லை. ஆண்டவரே ராஜா, எங்களுக்கு மனம் இறங்கும். ஒருவேளை இந்த ஜனங்களை நீர் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று செய்யுங்க, முதல்ல என்ன ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொன்னா. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, முதல்ல என்ன கொன்றுங்க, ஆண்டவரே என்ன அழிச்சிருங்க, ஸ்டார்ட் வித் மீ, என்னிலிருந்து ஆரம்பிச்சு இந்த ஜனங்களை முற்றிலுமா நீர் சங்கரித்து போடும் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்கிறார்? மோசே சொல்லுகிறார். ஆண்டவர் மனம் இறங்குகிறார். ஹalleluya. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு நாளும் அவர் உடன்படிக்கையை மாற்றவில்லை. He never changed his covenant. அவர் மாற்றுகிறவரும் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். He is always faithful. இந்த சத்தியத்தை இந்த மாலைவேளையோடு கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க பின்மாறி போயிருக்கீங்களா? ஆண்டவரே வேண்டான ஒரு வெறுத்துட்டு நீங்க எங்கேயாவது போயிருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை,
என்னத்தை கண்டோம் அப்படின்ற ஒரு சோர்வு உங்க உள்ளத்துல பிடிச்சிருக்கா? எனக்கு சொல்ற ஆண்டவர் உங்களை மறக்கலமா, உங்களை மறக்கல. அவர் உங்களை விட விரும்பல. ஹல்லேலூயா. தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை சிந்தியாகிலும் ஆண்டவர் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்களை விட்டுருவார் நினைக்கிறீங்களா? நோ நோ. ஆமென். மோசே மன்றாடுகிறான், ஆண்டவரே என் பேரை முதல்ல ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யுங்க, கிறுக்கி போடும். ஆண்டவர் இரக்கம் செய்கிறார், இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. மோசேயோட பக்கத்துல வந்து உட்கார்றார். ஆமென். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன், உங்க முகத்தை பார்க்கணும்பா, உங்க முகத்தை பார்க்கணும். மோசே அழகா கேட்பார், ஆண்டவரே ஆமென் உம்மை யாடா பண்ணணும், உம்மை நான் அறியணும் ஆண்டவரே அப்படிம்பா. ஹல்லேலூயா. I want to know you. I want to know you. ஏன்னா when it comes to covenant, உடன்படிக்கை என்று வரும் பொழுதே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நேற்று ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்தோம், நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொண்டேன், உருக்கமும் இரக்கமுமாய் நீதியுமாய் கிருபையுமாய் உன்னை நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அந்த அறிந்து கொள்வாய் என்ற வேர்டு யாடா அப்படின்ற வேர்டுன்னு சொன்னேன். ஆமென். ஆண்டவரே நீங்க உடன்படிக்கை பண்ணுகிறவர், உமக்கு எமக்கு இடையில ஆண்டவரே வெகு தூரம் இருந்துச்சு, இன்னைக்கு என் பக்கத்துல வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உடன்படிக்கையினுடைய டேர்ம்ஸ் என்ன, நான் உம்மை அறிய முடியும். ஹல்லேலூயா. ஓல்டு கவர்னன்ட்ல பேசுறேங்க. ஆமென். உடன்படிக்கையினுடைய ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அந்த ஆப்ளிகேஷன் என்ன? ஆமென். உடன்படிக்கையினுடைய வாக்குத்தத்தம் என்ன? யூ கேன் நோ காட். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் மனைவியை கர்த்தர் எனக்கு எதற்கு தந்தார்? அவளை அறியும்படி. ஆமென். நான் எதற்கு என் மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன்? என்னை நாங்கள் ஆமென் அவள் அறியும்படி. to know each other. No means அறிவில் அறிவதல்ல, ஆமென் தொட்டு பார்த்து அறிவது. by touching, knowing by touching. அதுபோல ஆமென் யாரு மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் உம்மை அறியணும். இதெல்லாம் நான் சொல்றதை நீங்க பைபிள்ல தேடித்தான் அந்த வசனங்களை எடுக்கணும். ஹல்லேலூயா. வசனமா சொன்னோம்னா டைம் பத்தாது. you have to go and search for yourself. ஹல்லேலூயா. பல நேரங்களில் யாத்ராகமத்தை படிக்கிறது இல்லை, லேவியராகமத்தை படிக்கிறது இல்லை, என்னாகமத்தில் படிக்கிறது இல்லை, நம்ம அப்படியே விட்டுட்டு போகிறோம். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் பைபிளில் நிறைந்திருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு வசனத்தையும் சொல்லிடுறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அவன்கிட்ட கேட்குற ஆண்டவர்கிட்ட ஆமென் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், அந்த அறிவதுன்ற வேர்டு யாடா YADA which means ஆண்டவரே உம்மை தொட்டு பார்ப்பதற்கும், உம்மை தடவி பார்ப்பதற்கும், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் அப்படின்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இல்லை மோசே, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் மோசேட்ட சொல்வார், சரி நான் இந்த ஜனங்களை அழிக்கலை, ஒன்று வேணா நான் செய்கிறேன் மோசே, நான் ஒரு தூதனை நான் உங்களுக்கு முன்னாடி அனுப்புகிறேன், அவர் கூப்பிட்டு வருவார், நான் கூட வரல, நான் கூட வந்தால் இந்த வணங்கா கழுத்துல ஜனங்களை நான் கொன்னுருவேன் இல்லையா? நம்ம சொல்கிறோம் இல்லையா, சம்டைம்ஸ் நம்முடைய மனைவியோட, ஆமென் என்னுடைய மனைவி அல்ல பட் ஜென்ரலாக நான் சொல்கிறேன், ஷாப்பிங் போனோன்னு சொன்னால் நம்மளை ஓரமாக உட்கார வச்சுருவாங்க ஒரு இடத்துல இல்லையா, நம்ம பேசாமல் நம்மளுடைய மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு ஓரமாக உட்காந்துட வேண்டியது, அவங்க எப்போ வர்றாங்களோ அப்போ தான் உண்டு. ஏன்னா நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது இல்லையா? மேபி 2 hours ஆகலாம், 3 hours ஆகலாம், சில ஆட்களுக்கு ஒரு நாளே ஆகலாம். ரைட்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், இது மாதிரி நான் வரலப்பா இவங்க கூட, நான் வேணா ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன், ஒரு டிரைவர் அனுப்புகிறேன், ஆமென் இல்லையா? அப்படி சொல்லிட்டு, ஆனால் மோசே சொன்ன, இல்லை ஆண்டவர் நீர் என் கூட வர வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை அமைப்பா, ஆண்டவர் உடனே வந்துடுவார். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, நம்ம அதற்குள்ளே போக விரும்பல. அப்போ தான் ஆண்டவர் மோசே பக்கத்தில் வந்து உட்காருக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் உண்மை அறியணும், உண்மை யாடா பண்ணணும், உண்மை தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு மோசே கேட்பார், ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காண்பியுன்றார். என்ன கேட்குறாரு? வழின்னு எதை கேட்குறாரு? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே ஒரு தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புவேன்னு, ஆண்டவர் எங்க கூட இந்த ஜனங்களோடு கூட நீர் ஒரு தூதனை அனுப்புனீர்னா நிச்சயமா உமக்கு சமமாக இருக்கிற ஒரு தூதனை தான் என்ன செய்வீர்? அனுப்புவீர். ஆகவே அந்த தூதன் he should be special. அவன் நிச்சயமா என்னவா இருக்கணும்? ஸ்பெஷலாக இருக்கணும். அதனால அவரை நான் பார்க்கணும்னா, ஆமென் ஹல்லேலூயா. the way இல்ல the way, வழியை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு அவன் பார்க்கணும்னு கேட்டான். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, ஆண்டவரே இந்த ஜனம் வேண்டான்னு உடைச்சு போட்டாச்சு, ஒரு விஷயம் எனக்கு வாக்கு கொடுங்க, ஆமென் இந்த ஜாதி உங்களுடைய ஜனம் என்று நினைத்தரலும், மறுபடியும் உங்க ஜனம்னு நினைங்க, உங்களுடைய மனவாட்டின்னு நீங்க நினைச்சு பாருங்கப்பா அப்படின்னு கெஞ்சுறார் மோசே. ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மோசே,
என் சமூகம் என்று தமிழ்ல வந்திருக்கிறது. ஆனா எபிரேய மொழியில பனீம் என்கிற வேர்ட் which means என் முகம் உனக்கு முன்னாடி செல்லும். My face will go before you. I'm talking in older covenant. My face. Whose face? The face of his son Jesus Christ. என்னுடைய முகம் உனக்கு முன்னாடி என்ன செய்யும்? கடந்து செல்லும் அப்படின்னு சொல்றார். ஹalleluya. என் குமாரன் உனக்கு முன்னாடி போவார். வாவ். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு மோசே இன்னும் கொஞ்சம் துணிந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், பிதாட்ட, அப்பா உங்களை நான் பார்க்கணும்ப்பான்னு கேட்கிறான். ஹalleluya. ஆமென், ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசே என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? மோசே கேட்டார் இல்லையா? எதனால்? உடன்படிக்கைன்னு வரும்போது உரிமை வருது, உரிமைன்னு வரும்போது கேள்வி எழுப்புது. ஹalleluya. நான் கேட்ட கேள்வி ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறதுனால கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றார் அவர். ஹalleluya. எதனால் அறிவேன் ஆண்டவரே? ஆமென், ஸ்தோத்திரம். மோசே கேட்கிறான் 18ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு என்ன செய்யும்? காண்பித்தரலும். அதற்கு ஆண்டவர் சொல்லார், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சுத்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, கவனிங்க, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. ஓல்டு கவர்னன்ட் தானே, ரைட்? ஆமென். ஆனாலும் நான் ஒரு காரியத்தை சொல்றேன் மோசே, நீ கேட்டுட்ட. உடன்படிக்கைன்னா ஒளிவு மறவே இல்லை. தட்ஸ் தி டர்ம்ஸ் ஆஃப் தி கவர்னன்ட். நீ கேள்வி கேட்ட, நான் ஆபிரகாம் கேட்ட பொழுது அவனுக்கு பலி செலுத்தி என்ன செஞ்சேன்? அவனோடு கூட உடன்படிக்கையை உறுதிப்படுத்தின. நீயும் கேட்டுட்ட, உனக்கும் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று செய்கிறேன், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. ரொம்ப அழகான ஒரு வேர்டு. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் பக்கத்தில் ஒரு இடம் உண்டு, அந்த கண்மலையில போய் நீ என்ன செய்? நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது அப்படின்றார். ஹalleluya. இதை மனசுல வச்சுக்கோங்க. 34ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். முதல்ல நான் உனக்கு கல்லால் ஆன கற்பலகைகளை நானே செஞ்சு எழுதி கொடுத்தேன். இந்த ஜனங்கள் துரோகம் பண்ணினதுனால என்ன செஞ்சாச்சு? அதை உடைச்சிட்டோம். இப்போ நீ ஒன்று செய், நான் அதை திரும்ப எழுதி தரேன். நியூ கவர்னன்ட், நியூ கவர்னன்ட், the same covenant. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீ எழுதணும், நீ என்ன செய்யணும்? 2 கற்பலகைகளை நீ இழைத்து கொண்டு வா. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் நான் என்ன செய்வேன்? எழுதுவேன். ஹalleluya. விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலை உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில், உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. ஆமென். மோசே காலையிலே எழும்பி இந்த 2 கற்பலையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு போனான். கொஞ்சம் கவனிங்க, என்ன நடக்கிறது? ஆண்டவரே, உம்முடைய மகிமை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு, காண்பிக்கிறேன், ஒன்று செய். இப்பொழுது இந்த ப்ராசஸ் டிஃபரெண்டான ப்ராசஸ். ஏற்கனவே நான் எழுதி கொடுத்தது நீ உடைச்சிட்ட. இப்போ என்னுடைய உடன்படிக்கை நான் புதுப்பிக்க போகிறேன். the same covenant. நல்லா புரிஞ்சுக்கோ, it's not a different covenant. there is only marriage, one marriage, not ஆமென், இன்னொரு மேரேஜ் அல்ல. ஆமென். ஆகவே இந்த முறை நீ என்ன செய்ய போற? ஒரு கற்பலகையை நீயே இழைத்து கொண்டு வர வேண்டும். எங்க வரணும்னு நான் சொல்றேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, எங்க வர வேண்டும்? என் அண்டையில் ஒரு இடம் இருக்கு, கண்மலையில் ஒரு பிளவு இருக்கு. அந்த பிளவுக்குள்ள போய் நின்னுக்க போற, இந்த கற்பலை உன் கையில வச்சுக்க போற. அந்த பிளவுக்குள்ள இருக்கும் பொழுது நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன், என் பின்புறத்தை பார்ப்பாய். அப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னா, இந்த பிளவுக்குள்ள நீ இருக்கும் பொழுது அந்த கற்பனையினால என் அந்த கற்பனை கொண்டு வந்த அந்த புதிய கற்பலகையில நான் பிரமாணத்தை என்ன செய்ய போறேன்? the same commandments. நல்லா புரிஞ்சுக்கோங்க, not a different commandment, the same commandment எழுத போகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன நடக்கிறது என்று சொல்லுகிறேன். அவர் அண்டையில் இருக்கக்கூடிய அந்த இடம் எது? சிலுவை. யார் அந்த கண்மலை? கிறிஸ்து. எது அந்த பிளவு? அவருடைய காயங்கள். மோசே எங்க போய் நின்றான்?
கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய பிளவுக்குள்ள, அந்த காயங்களுக்குள்ள போய் ஆமென் ஸ்தோத்திரம் நின்று கொண்டுகிறான். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேயை தன்னுடைய பிளவுக்குள்ள, தன்னுடைய காயங்களுக்குள்ள வைத்து மறைத்து கொண்டு தனக்குள் இருந்து பிதாவை பார்க்கும்படி, அல்லது தனக்குள் இருந்து தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஹalleluya. That is the new covenant. That is the new covenant. எப்படி ஆபிரகாம் இரண்டு ஆமென் அந்த மிருகங்கள் ரெண்டு துண்டங்கள் ஆகி அதனுடைய இரத்தத்தின் நடுவில் இருந்து ஆமென் சிலுவையில் இருந்து ஆமென் ஆபிரகாமோடு கூட இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை செய்தாரோ, அதே போல மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு அதே கன்மலையின் பிளவு கிறிஸ்துவினுடைய காயங்களுக்குள்ளே ஒளித்து வைத்து ஆமென் உடன்படிக்கை செய்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை. ஹalleluya. That is the new covenant. In fact, முதல் முறை the old covenant, பிதாவாகிய தேவன் தன்னுடைய விரலாலே இழைத்த அந்த கல்லிலிருந்து ஆமென் எழுதப்பட்டது. இப்பொழுது மோசே தன்னுடைய கரத்தினாலே இழைத்து கொண்டு போகிறார். ஆமென். புதிய உடன்படிக்கையினுடைய காரியம் என்ன? நீங்களும் நானும் நம்முடைய இருதயமாகிய பலகையை இழைத்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். இருதயமாகிய பலகையை எடுத்துக்கொண்டு சிலுவை அண்டையில் செல்ல வேண்டும். சிலுவைநாதர் தன்னுடைய காயங்களுக்குள்ள நம்மளை ஒளித்து வைத்து நம்மோடு கூட புதிய உடன்படிக்கை எழுதுகிறார். Hallelujah. Can you see the old, the new covenant in the old covenant? புதிய உடன்படிக்கை படிக்க வேண்டும் என்றால் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் கிளியர் இன் தி ஓல்ட் கவெனன்ட். இதுதான் தேவனுடைய திட்டமே. இதுதான் தேவனுடைய திட்டமே. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வார்கள் என்று தேவனுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஆனாலும் தான் இரக்கமுள்ளவர், உடைத்து போட்டாலும் திரும்ப ஒன்றாக இணைக்கிறவர். நீ உடைச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ள போகிறேன். In fact, yes, you are going to break the covenant, but I am going to renew the covenant என்று முதலிலேயே மோசேயின் மூலமாக புதிய உடன்படிக்கை சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். It's beautiful. அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம். என்ன வசனம் சொல்கிறது? 5ஆம் வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தருடைய நாமம் என்ன? எல்லாரும் சேர்ந்து வாசிப்பீங்களா சத்தமா? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். That's the new covenant. Hallelujah. That's the new covenant. The picture of the new covenant. The story of the new covenant. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப கோபமானவரா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவரா? வாசித்த வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? கிருபையும் இரக்கமோ நீடிய சாந்தமோ மகா தயமோ சத்தியமுள்ள தேவன். The same God of the Old Testament is the same God in the New Testament. Hallelujah. பழைய ஏற்பாட்டுடைய தேவன் வேற, புதிய ஏற்பாட்டுடைய தேவன் வேற. பழைய ஏற்பாட்டுடைய தேவனுடைய குணாதிசயம் வேற, புதிய ஏற்பாட்டு தேவனுடைய குணாதிசயம் வேற என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அவர்கள் துருபதேசக்காரர்கள். ஆமென். துருபதேசக்காரர்கள். Can you see the new covenant inside the old covenant? Can you see the plan, the wonderful plan of God? தேவனுடைய திட்டத்தை புரிய முடியுதா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுறார். ஒருவேளை நீங்க உடைச்சிட்டு நொறுக்கி இதுக்கு மேல எங்க நான் ஆண்டவரை தேடுறதுன்னு நீங்களோ அல்லது உங்களை சார்ந்த யாரோ தேவனை விட்டு பின்வாங்கி போயிருந்தார்கள், இந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், நீடிய தயவுள்ளவர். ஆமென்.
அவர் கோபம் கொண்டாலும் ஆமென் ஸ்தோத்திரம், அவர் இரக்கம் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால்களை அஸ்தரோத்துகளை பின்பற்றி போனால் அவர்களை விடல. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து பாருங்கள். உன்னுடைய வழிகளை முள்ளுகளினால நீ எங்க போனாலும் விட மாட்டேன், உன் வழிகளை முள்ளுகளால் அடைப்பேன், திரும்ப என்னிடத்தில் வர வேண்டும், உன்னை நித்திய விவாகத்துக்கு உன்னை நியமித்துக் கொண்டேன் என்று அழகாக திரும்ப உடன்படிக்கையை புதுப்பிப்பதை நாம வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில பின்மாற்றம் இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்புங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. என் அன்பு சகோதரி சகோதரி, God loves you, Jesus loves you. உங்களை மிக அதிகமாக என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். ஆண்டவருக்கு ஒரே ஒரு பிளான் தான். there is no plan A or no plan B. who said ஆண்டவர் ரெண்டு பிளான் போட்டார்? if you say there is a plan A and plan B, it means God failed in plan A and God succeeded in plan B. no, there is only one plan. He know that you will sin. நீ பாவம் செய்வாய் என்பது அவருக்கு தெரியும். தன்னுடைய குமாரனை உங்களுக்காக எனக்காக ஆமென் பலியாக கொடுத்து இந்த அளவாய் உன்னை நேசிக்கிறார் என்பதை ஆமென் ஆண்டவர் காண்பிப்பதற்காகவே எல்லா உடன்படிக்கையிலும் கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். to show how he loves you. நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல மாலை வேளைக்காக நன்றி. புதிய உடன்படிக்கையினுடைய ரகசியங்களை பழைய உடன்படிக்கையில பார்த்தோம். இன்னைக்கு லார்ட் நாங்க சிலுவையை பார்த்தோம்ப்பா, சிலுவை நாதரை பார்த்தோம், அவருடைய காயங்களை பார்த்தோம், அந்த பிளவை நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, அந்த பிளவுக்குள்ள எங்களை வச்சு ஆண்டவரே புதிய உடன்படிக்கையினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் பிரமாணங்களை எழுதினதை நாங்க பார்த்தோம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் லவ். உங்களுடைய அன்பை நினைச்சு எங்க உள்ளம் பூரிக்குதுப்பா. ஆண்டவரே, என் கண்களை திறந்துருள் ராஜா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் வசனத்தை படிக்க மாட்டேங்கிறாங்கப்பா, முழு பைபிளை படிக்க மாட்டேங்கிறாங்க, தேடி வாசிக்க மாட்டேங்கிறாங்க, யாரோ சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. லார்ட், ஓப்பன் தி ஐஸ். இந்த கடைசி நாட்களில் வஞ்சக ஆவிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க, மறைத்துக்கொள்ளுங்க. எங்களோடு இணைந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாதைகள் பெருகி வருகிற நாட்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, பிளவுக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Shalom. God bless you.